ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறுமா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகள் புதுசாக வரப்போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நாம் டீட்டெயிலாக முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். இனி வரப்போகின்ற நாட்கள் அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிப்ரவரி மாதத்துடைய 4வது வாரமும் மார்ச் மாதத்துடைய முதல் வாரமும் இணைஞ்சிருக்குங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் கும்பராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் மகர வீட்டில் அமர்ந்து இருக்காரு. புதன் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மேசத்தில் எப்போதும் போல குருவுடைய சஞ்சாரமும், சுக்கிரன் மகர ராசியிலையும் இந்த வாரத்தில் பயணம் செய்ய போகிறார். மற்றபடிக்கு கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் இந்த வாரத்தில் அமைஞ்சிருக்குங்க. மேலும் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவே தான் இந்த வாரமான 26/2/2024 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 2/3/2024 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட உள்ளது, இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை எதிர்கொள்ள போகிறார்கள், நல்லது நடக்க போகுதா இல்லைனா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களே, சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஸோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல தகப்பனாருக்கும் மகனுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளானது ஏற்படலாங்க. சில பிரச்சனைகளானது இருவருக்குள்ளேயும் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா நீங்க ஒன்று யோசிப்பீங்க, உங்களுடைய தகப்பனார் வேறு விதமாக யோசிப்பாங்க. ஸோ இதன் மூலமாக இருவருக்கும் மன ரீதியாக பார்த்தீங்கன்னா சில சங்கடங்களை எதிர்கொள்ளலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மகனாக இருக்கக்கூடிய நீங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து போங்க. இதன் மூலமாக உறவுகளில் விரிசல்கள் ஏற்படாமல் தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. பூர்வீக சொத்துல வில்லங்கமானது இந்த வாரத்துல உண்டாகும். அதாவது நீங்க எதிர்பார்க்காத வகையில புதிய வில்லங்கமானது சொத்துல வரக்கூடும் என்பதால அது தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல நிலம் வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க, இந்த வாரம் கொஞ்சம் தள்ளி போடுவது நல்லதாக இருக்குங்க. அப்படியே நீங்க வாங்கி கிரயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நிதானமாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து பத்திரம் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் சரி பார்த்துட்டு அதன் பிறகு சொத்துக்கள் வாங்குவது நல்லதாக இருக்கக்கூடும். மேலும் செவ்வாய் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்காரு. ஸோ குடும்பத்தில் பிடிவாதம் வேண்டாங்க. இதன் மூலமாக மன நிம்மதியானது கெட்டுடும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ சில இடங்களில் சில விஷயங்களில் ரொம்பவே பிடிவாதம் பிடிப்பதை விட்டுருங்க. அதுதான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. கருத்து வேறுபாடு காரணமாக கணவன் மனைவி நீதிமன்றம் வரைக்கும் கூட செல்லலாம் என்பதால கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க. சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே அதை நீங்க பேசி 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 அதை ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கிட்டு அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய சங்கடங்களை சந்திக்காதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போயிடுங்க. அதுதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. ஏன்னா சில கிரகங்களுடைய அமைப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா சில சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி விட்டுருங்க. தேவையே இல்லாமல் நிறைய விஷயங்களை பேசுவீங்க. ஆனால் அதன் பிறகு அதாவது இந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு 4-5 நாளுக்கு அப்புறமேட்டு இந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நீங்கள் எவ்வளவு பிடிவாதமாக இருந்திருக்கீங்க, தேவையே இல்லாமல் எவ்வளவு சண்டையானது வந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுப்பீங்க. இதன் மூலமாக தேவையே இல்லாமல் மன வேதனையும்
பார்த்தீங்கன்னா அனுபவிச்சிருப்பீங்க. இதன் மூலமாக ஆரோக்கிய ரீதியாக சில பிரச்சனைகளையும் அனுபவிச்சு இருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த இடத்துல சின்னதாக நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க. மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படாது. மேலும் குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்காரு. அரசாங்க கடன்களை அடைக்காவிட்டால் சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளானது வரலாங்க. ஸோ அரசாங்க ரீதியாக ஏதாவது கடன் வாங்கி இருந்தீங்கன்னா அதை இந்த வாரத்தில் சரியாக செலுத்தி விடுங்க. இல்லை என்றால் அது தொடர்பான தேவையே இல்லாத பிரச்சனைகளானது வரும். வியாபாரமானது மந்தமாக தாங்க இருக்கக்கூடும். துலாம் ராசி நேயர்கள் இந்த வாரத்தில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையுடனும் நீங்கள் அணுக வேண்டுங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நிலைமை அமைஞ்சிருக்கு. இருந்தாலுமே இந்த வாரத்தில் நான் கன்ஃபார்ம் செஞ்சே ஆகணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்து கணிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வியாபாரத்தில் புதிதாக பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அது தொடர்பான விஷயங்களை இந்த வாரத்தில் கொஞ்சம் ஒத்தி வைப்பது நல்லதாகவே இருக்க கொடுங்க. மேலும் சனி பகவான் 5ஆம் வீட்டில் இருக்காரு. வேலை இடத்துல உங்களுடைய செல்வாக்கானது குறைய ஆரம்பிக்குங்க. தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு இது தொடர்பான விஷயங்களில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்காதீங்க. எந்தவித வேலையாக இருந்தாலும் சரிங்க, சின்னதோ பெருசோ உங்களுக்கு கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து முடித்துட்டு உங்களுடைய வேலை எதுவோ அதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்து கொண்டால் போதுங்க. மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீங்க. அது உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவலியாக முடிஞ்சிடுங்க. இதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கானது வேலை செய்யக்கூடிய இடத்துல மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்துக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல செயல்பட்டுக்கோங்க. புதன் இந்த வாரத்தில் 5ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகமானது சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே விசாக்கு அப்ளை பண்ணி இன்னும் கிடைக்கல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் எல்லாமே சாதகமாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா அமைய கொடுங்க. வழக்கறிஞர்கள் தொழில் மேன்மை அடைவார்கள். ராகு 6ஆம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஸோ இதன் விளைவாக திருமண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க. ஏன்னா நமக்கு ராகு 6ஆம் இடத்துல இருப்பதால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் கூட ஏதாவது ஒரு காரணத்தால் தள்ளி போகும் என்பதால் திருமண விஷயங்களில் அவசரப்பட வேண்டாங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை அணுகிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. இல்லை என்றால் தேவையில்லாத மனவேதனையை நீங்கள் இந்த வாரத்தில் சம்பாதிக்கலாம். கேது 12ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. யாருக்குமே உத்தரவாதம் கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து முக்கியமாக போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதாங்க இந்த வாரத்தில் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு இருப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. பிறருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி சில விஷயங்கள் செஞ்சாமே கூட அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய தொந்தரவை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க. யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாங்க. பிறகு பின்னாட்களில் உங்களுக்கு தான் அது தொல்லையாக வரக்கூடும். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு. கவர்ச்சியாக பேசி காதலியுடைய மனதில் இடம் பிடிப்பீர்கள். மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. குடும்ப வாழ்க்கையும் சரி, தொழில் சார்ந்த வாழ்க்கையிலையும் சரிங்க, நீங்கள் பெரிதளவுக்கு முன்னேற்றம் அடையலைன்னா கூட தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கீழே நீங்கள் வந்துடக்கூடாது. ஸோ அதற்காகவே நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் தாங்க, சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மௌனமாக இருப்பது நல்லதாக இருக்க கொடுங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் முடிச்சிடுங்க. எந்தவித விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எண்ணிடாதீங்க. அதுதான் உங்களுக்கு பிரச்சனையாக முடிந்துவிடும். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது துலாம் ராசி நேயர்கள் இருந்தால் இந்த தகவலை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் என்னடா நமக்கு ஆபத்து பிரச்சனை வரும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்வதன் மூலமாக அந்த விஷயங்களில் சரியான ஒரு கவனத்தோடு இருந்துட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க.
இருக்கணுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த பாதையில் வந்து பாம்பு இருக்குது, பார்த்து போகணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சால் அந்த இடத்துக்கே நம்ம போக மாட்டோம். ஒருவேளை அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட நம்ம ரொம்பவே பார்த்து கேர்ஃபுல்லாக போயிட்டு கேர்ஃபுல்லாக வருவோம் இல்லையா? இது போல தான் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் வரப்போகுது, இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சுதுன்னா அந்த இடத்துல அந்த இடங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதுங்க. பிரச்சனைகள் வருவதை நம்ம தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே பார்த்திங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத ஒருபோதும் மறந்துடாதீங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.